கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 71 அதிகாரம் 5, 6 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இங்க சங்கீதக்காரர் எழுதுகிறத நம்ம பார்க்கும்போது அங்க எழுதுகிறார், நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். நான் சின்ன வயதிலிருந்தே நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது, நான் என் தாயின் வயிற்றுல எந்த நிமிஷத்துல உருவானேனோ அந்த நொடி பொழுதிலிருந்து நான் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அப்போ இந்த வார்த்தை எதை சொல்லுதுன்னா, தேவனுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை, தன் மேல தேவன் வைத்திருக்கிற அன்பை உணர்ந்தவராய் இந்த வார்த்தைகளை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இன்னைக்கு நம்ம அப்படி நினைத்து பார்க்கிறோமானா நம்ம என்ன செய்யறதில்ல. பல வேளைகள்ல என்னுடைய சின்ன தாயின் கற்பத்திலிருந்து இதுவரைக்கும் என் அப்பா என்னை நடத்தினாரே, அப்போ நான் எப்போ அவரை துதிப்பேன்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கையா இருந்து நாம் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் மாறுதலாய் முடியும். இதைத்தான் தாவீதும் அங்க அங்க ஒரு கோலியாத்துக்கு எதிரான அந்த யுத்தத்துல அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 17:37, பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். இந்த வசனத்துல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க தாவீது சொல்ற, இள வயதுள்ளவனா இருக்கும் போதே, அங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போதே என்னைய சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தேவன் தப்புவித்தார். அதனால நிச்சயம் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அப்போ எவ்வளவு தூரம் தாவீது தன்னை எப்பொழுதும் தேவன் ஆதரிக்கிறார், பாதுகாக்கிறார், நமக்காக அவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி அங்க நம்பிக்கை வைத்திருந்தார்னா இந்த வார்த்தையை சொல்லி இருக்க முடியும். அந்த சொல்லியிருந்த அந்த வார்த்தையின் படியே அங்க பெலிஸ்தனுடைய கைக்கும் தேவன் தப்புவித்ததை நம்ம பார்க்கிறோம். கோலியாத்தின் மேல ஒரு பெரிய ஜெயம் எடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம எதை விசுவாசிக்கிறோம், எதை அறிக்கையிடுகிறோம்? அப்போ இங்க தாவீது உணர்ந்தவரா, என் தாயின் வயிற்றிலிருந்து அந்த உருவான அந்த நொடியில இருந்தே அவரால் நான் ஆதரிக்கப்படுகிறேன், காப்பாற்றப்படுகிறேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்ததே நீர்தான் அப்படின்னு சொல்லி அங்க அவ்வளோ தூரம் அவர் நம்பிக்கையா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை நம்ம தேவன் மேல எப்படி நம்ம வைத்திருக்கிறோம்? இதைத்தான் ஏசாயா 46:3-4 கூட நம்ம பார்க்கிறோம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார்? இந்த உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தாயின் வயிற்றிலிருந்து தோன்றினது முதல் அவர் நம்மளை ஏந்தி உற்பத்தியானது முதல் நம்மளை தாங்கி வந்த அந்த தேவன் இன்னைக்கு சொல்றாரு, நானே உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்க அந்த முதிர்ந்த வயதுல இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். உங்களை ஒரு நாள் அவர் கைவிடுகிறதற்காக அவர் உங்க கூட இல்ல. அவர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருக்கிற தேவன் உங்களை பாதுகாத்து உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து
உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாதான் அவர் உங்க கூட இருக்கிறார். அதனால இன்றைக்கு நீங்க தைரியமா நீங்க இந்த வார்த்தையை அறிக்கைப்படுங்க. என் தேவன் என்னை ஏந்துகிறார், என்னை சுமக்கிறார், என்னை தப்புவிக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அவரை நம்பி நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க உண்மையா இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும்போது உங்களுக்கு எதிராக இருந்த எந்த பலவீனங்களா இருந்தாலும் சூழ்நிலைகளா இருந்தாலும் நிச்சயம் மாறும். அததான் சங்கீதம் 139 14 15 16 கூட நம்ம பார்க்கிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஒருவேளை இந்த காலகட்டத்துல அந்த ஸ்கேன்லாம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நாட்கள்ல இங்க இந்த சங்கீதத்தை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒருவேளை ஸ்கேன் மூலமா நம்ம தாயின் வயிற்றில் அந்த கரு எப்படி இருக்குதுன்னு எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை விட அங்க இன்டிமேட்டா அந்த தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கரு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம் தேவன் அதை பார்க்கிறாராம். அததான் வசனம் தெளிவா சொல்லுது. அவர் என் எலும்புகள் கூட உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எந்த நாள்ல உருவாக்கப்படும் என்று சொல்லி உடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று சொல்லி அங்க தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவ்வளோ இன்டிமேட்டா ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்கிற அறிவு தாவீதுக்கு இருந்ததுனாலதான் தாவீது எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுக்க முடிந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம அப்படி விசுவாசிப்போம். தேவன் என்னை ஒவ்வொரு நொடி பொழுதும் என் மேலே அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நாளும் நான் தோற்று போக மாட்டேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இன்றைக்கு உங்க காரியங்களை எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புல நாங்க இன்னும் ஊன்றி கட்டப்பட தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.